கும்பகோணம் அருகே தூக்கில் தொங்கியபடி ஐடி ஊழியர் உடல் கண்டெடுக்கப்பட்ட நிலையில் அவரது உடலை வாங்க மறுத்து சாலை மறியலில் ஈடுபட்ட உறவினர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவசுப்பிரமணியன் வழங்கிட கேட்கலாம். சிவசுப்பிரமணியன், வணக்கம். உறவினர்கள் என்ன தெரிவிக்கிறார்கள்? கள தகவல்களை சொல்லுங்க. கும்பகோணம் அருகே உள்ளது குடிதாங்கி. இந்த ஊரை சேர்ந்த வசந்த் என்பவர் சென்னையில ஐடி நிறுவனத்துல வேலை பார்க்கிறாரு. இவர் ஊருக்காக கடந்த சனிக்கிழமை வருகிறார். அங்க வந்து மருத்துவமனையில அவங்க அக்கா உடல்நலமா இருக்கிறத பார்த்து அவங்கள பார்த்துட்டு ஆறுதல் சொல்லிட்டு வீட்டுக்கு போறாரு. அன்னைய தினம் சனிக்கிழமை இரவு குடிதாங்கிக்கு போனவர் நைட்டு ஒரு பெண்ணோட பேசியிருந்ததாகவும், ஏன் இவங்கள்ட்ட பேசுறேன்னு சொல்லி அதே தெருவை சேர்ந்த 3 பேர் இவரை திட்டியதாகவும், இருவருக்கும் இடையே கைகலப்பு ஏற்பட்டதாகவும் தெரியுது. அதனை அடுத்து அவர் வீட்டுக்கு போயிடுறாரு. நைட்டு கொல்லப்பக்கம் கதவு திறந்திருந்ததாகவும், நைட்டு இவர் வீட்டுல தூக்குல தொங்கியபடி இருந்திருக்கு. இதை வந்து இவரை யாரோ கொலை பண்ணி தூக்கு மாட்டி விட்டுருக்காங்க அப்படின்னு சந்தேகப்பட்டு போலீஸ்ல சொல்லியிருக்காங்க. போலீஸ் வந்து உடலை வாங்கி கும்பகோணம் அரசு மருத்துவமனையில வச்சிருக்காங்க. பிரேத பரிசோதனை முடிஞ்சது. இன்னைக்கு மாலையில உடலை வாங்கிக்கலாம் போது உறவினர்கள் வந்து வசந்த வந்து கொண்ட 3 பேரையும் கைது செஞ்சாதான் நாங்க உடலை வாங்குவோம் அப்படின்னு சொல்லி போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. இதனால அந்த பகுதியில போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. 2 பகுதிகளிலும் வந்து பேருந்துகள் அணிவகுத்து நின்றது. இதனைத் தொடர்ந்து போலீசார் தொடர்ந்து அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதில் அவர்கள் உடன்படாததால ஒரு 4 பேரை அரெஸ்ட் பண்ணி கும்பகோணம் கிழக்கு போலீஸ் காவல் நிலையத்துக்கு கொண்டு சென்றாங்க. இந்த கைது செய்ய போது அந்த பகுதியில பெரும் பரபரப்பும் பதட்டமும் நிலவியது. தொடர்ந்து உடலை வாங்குவதற்காக போலீசார் கும்பகோணம் கிழக்கு காவல் நிலையத்தில் வைத்து இந்த போராட்டக்காரருடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். தகவல்களுக்கு நன்றி சிவசுப்பிரமணியன். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.